ஒரு வழியாக சாயங்காலம் 7 மணிக்கு நிஜாமுதீன் ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம நேரமோ என்னமோ தெரியலை, நம்ம ரயில் வந்து 8வது பிளாட்ஃபார்மில் வந்து நின்றுச்சா. அங்கே எஸ்கலேட்டர் இல்லை, லிஃப்ட் இல்லை. இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு நாள் கூட போர்ட்டர் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த வாட்டி லிஃப்ட் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து போர்ட்டர் வந்து கேட்க வேண்டியதாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அநியாயத்துக்கு காசு அதிகமாக கேட்குறாங்க. 1வது பிளாட்ஃபார்ம் கொண்டு போகிறதுக்கு வந்து 800 ரூபா கேட்குறாங்க. இது ரொம்ப அநியாயமாக இருந்துச்சு. என் வீட்டுக்கார் பார்த்தாரு, இது சரிப்பட்டு வராது, நான் ஒத்த பொருளாக கொண்டு போய் சாத்தாலும் உனக்கு 800 கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் பார்கிங் பண்ணி 250 ரூபாய்க்கு வந்து கடைசியாக ஃபைனல் பண்ணியாச்சு. அந்த போர்ட்டர் வந்து 2 பொருள் தான் தூக்கிட்டு வந்தாப்புல, மீதி எல்லா பொருளையும் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு அவர் பின்னாடி ஓடி தூக்கிட்டு வந்தோம். நம்ம போனால் கூட பொறுமையாக போயிடல, அந்த போர்ட்டர் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் போகிற ஸ்பீடுக்கு தான் நம்மளும் போக வேண்டியது இருந்துச்சு. எல்லோரும் தவிக்க வந்து ஏறியாச்சு. என்ன ஒரு 10 நிமிஷம் பட வேண்டிய கஷ்டம் தான். எல்லா பொருளுமே சாப்பாடு பொருள் தான், அதனால் வந்து சங்கடப்படாமல் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அப்புறம் வந்து வண்டி புக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இனிமேல் டெல்லி விலாக் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.